அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளிச் செய்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது சொற்பொழிவுகள் மூலமாகவும் நூல்கள் வடிவிலும் ஆக்கி தந்தவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விளக்கமாலை என்ற ஒரு பதிகத்திற்கு சொற்பொழிவாற்றியுள்ளார்கள். இன்றைய நாளிலே தயவு வாழ்வு 60 பாடலுக்கு அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவு நாள் 30/5/1982. இன்று தயா விளக்கமாலையின் 60வது பாடலுக்கு உரை விளக்கம் காண்போம். சென்ற வார பாடல் மாலை செய்கிறதே என முடிவடைந்து இவ்வார பாடல் மாலை செய்வாழ்வில் என தொடங்கப்பட்டுள்ளது. மாலை செய்வாழ்வில் மருண்மயக்குற்று மலங்கிடும் மனிதரையெல்லாம் வேலை செய்யுலையில் வேலை செய்தலுத்து வீணிலே மெய்யை விட்டிரவா வீணிலே மெய்யை விட்டிரவா காலை செய் கருணை ஜோதிகண்டிங்கே கழிவிலாதென்று மோங்கிடற்கு சோலை செய்தனிக்கர சுடர் மலர் கொண்டு தொடுக்கும் இம்மாலை தோட்கொள்ளே. காலை செய் கருணை ஜோதி கண்டிங்கே கழிவிலாதென்று மோங்கிடற்கு சோலை செய்தளிக்கர சுடர்மலர் கொண்டு தொடுக்கும் இம்மாலை தோட்கொள்ளே. மாலை செய்வாழ்வில் மருண் மயக்குற்று மலங்கிடு மனிதரையெல்லாம் என்னும் வரிகளால் நாம் அறிவது, மாலை என்பது மலர் மாலை, பூமாலை என்ற பொருளையும், மாலை என்பது அந்தி நேரம், அந்திம காலம் என்ற பொருள்களையும் உணர்த்துவதாக உள்ளது. அந்திம காலம் என்பது ஒரு மனிதனின் வயோதிக பருவத்தை குறிப்பதும் ஆகும். சாதாரணமாக மனிதன் பிறந்து வளர்ந்து வயதாகிவிட்ட காலத்தில் அவன் என்ன விதமான வாழ்க்கையை அனுபவிக்கின்றான்? பல்வேறு பிரச்சனைகளை கொண்ட துன்பம் நிறைந்த வாழ்வே ஆகும். பொதுவாக மக்கள் அறியாமை என்னும் இருள் நிலையில் புலன் இன்ப புலபோக வாழ்வில் ஈடுபட்டு மயங்கி வீண் போகின்றனர். தேகப்பற்று கொண்டு ஆசையில் அகப்பட்டு அழிந்து போகின்றனர். இவ்வாறுள்ள மனிதர்கள் வேலை செய்யுலகில் வேலை செய்தலுத்து வீணிலே மெய்யை விட்டிரவா நிலைதனை பெற வேண்டும். வேலை என்றால் கடல் என்பது ஒரு பொருள். இந்நில உலகில் கடல் பகுதியே அதிக அளவில் அமைந்துள்ளது. இதற்கு முன் எல்லா பகுதியுமே நீரால் சூழப்பட்டிருந்தது. அதன் பின்னர்தான் மண்கூறு வெளிப்பட்டு தோன்றியுள்ளது. இம்மண்ணுலகம்தான் மனிதர்கள் உயிர் வாழ ஏற்றதாக உள்ளது. ஏனெனில் உயிர் வாழ தேவையான காற்றும் நீரும் இவ்வுலகில்தான் உள்ளது. பிற எந்த கோள்களிலும் இதுபோன்று காற்றும் நீரும் பிற வசதிகளும் இல்லை. கடல் நீர் எவ்வளவு காலமானாலும் கெட்டுப்போவதில்லை. அப்படி கெடாமல் இருத்தற்காகவே அதிலும் ஓர் உபாயம் செய்யப்பட்டுள்ளது. அது கடலின் நீர் உப்பு அதிகம் கொண்டதாக உள்ளது. உப்பு அதிக அளவில் சேர்க்கப்பட்ட ஊறுகாய் கெட்டுப்போகாமல் இருப்பதைப் போல கடல் நீர் உப்புச்சுவையுடையதாக இருப்பதால் தான் கெட்டுவிடாமல் இருக்கிறது. ஆனால் இந்நீரை குடிக்க முடிவதில்லை. அதற்கும் இறைவன் ஒரு வழி வகுத்துள்ளார். கடல் நீர் சூரிய வெப்பத்தால் ஆவியாகி மேலே சென்று மேகமாக மாறி மழை பெய்வதால் நல் நீர் கிடைக்கும்படி செய்கிறார். இவ்வாறு கடலால் சூழப்பட்ட நில உலகில் மக்கள் வாழ வகை செய்யப்பட்டுள்ளது. இத்தனை சிறப்புடைய
இவ்வுலகில் மக்கள் பிறந்து வளர்ந்து வேலை செய்து அலுத்து முடிவில் ஒரு பயனும் இன்றி மடிந்து ஒழிகிறார்கள். வேலை என்ற சொல்லுக்கு மற்றொரு பொருளும் உண்டு. வேலை என்றால் செயல் என்றும் ஒரு பொருள். இப்பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள ஒவ்வொரு அணுவும் கூட செயற்சக்தியால் இயங்கிக் கொண்டேதான் உள்ளன. வான்வெளியில் நாம் ஒரு சூரியனை காண்கிறோம். அதனை சுற்றி 9 கோள்கள் குறிப்பிட்ட பாதையில் இயங்கிக் கொண்டேதான் உள்ளன. சந்திரனை காண்கிறோம். சந்திரன் பூமியை சுற்றி வருகிறது. மற்றும் எண்ணற்ற விண்மீன்களை காண்கிறோம். அவை ஒவ்வொன்றும் ஒரு சூரியனே. அந்த ஒவ்வொரு சூரியனை சுற்றி கோள்கள் சுற்றி வருகின்றன. இவ்வாறு எத்தனை அண்டங்கள் இயங்குகின்றன. அவையெல்லாம் ஒரே மாதிரியாக ஒன்றையொன்று நெருங்கி முட்டிக்கொள்ளாது, மோதிக்கொள்ளாது எப்படி இயங்குகின்றன? இந்த இயக்க வேலை எவ்வாறு நடைபெறுகிறது? அண்டங்களும் இயங்குகின்றன. அணுவிலும் அந்த வேலை இயக்கம் நடைபெறுகின்றது. ஓர் அணுவை எடுத்துக்கொண்டால் அதன் மையப்பகுதி புரோட்டான் அசைவு இன்றியும் அதனை சுற்றியுள்ள எலக்ட்ரான் எப்போதும் அதிவேகமாக சுற்றியோடி இயங்கிக் கொண்டேயுள்ளது. ஓர் அணுவுக்குள்ளே நடைபெறும் இந்த வேலை வெளியில் புலப்படுவதில்லை. அறிவியல் உலகமும் அணுவை பிளந்தபோதுதான் அதன் ஆற்றல் இத்தகையது என அறிந்து உணர்ந்தது. அணு, அண்டம் ஆகியவற்றில் நடைபெறும் வேலை மனிதனிடம் நடந்து கொண்டேதான் உள்ளது. மனிதன் மூச்சு விடுவதே ஒரு வேலைதான். அவனுடைய புற உறுப்புகள் ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தாலும் மூச்சு விடுதல் என்ற வேலை நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இதுவரையிலும் உலகில் தோன்றிய மக்கள் அனைவரும் அறியாமையால் மருள் மயக்கத்திலேயே கலங்கி வீழ்ந்து போகின்றனர். ஏகதேச அருள் பெற்ற மகான்கள், யோகியர்கள் கூட முடிவில் தமது உடலை விட்டு மறைந்து போயினர். அவ்வாறு மறைந்து போகாமல் இறைவனின் நிறை அருளை பெற்று அவர்மயமாகி என்றும் வாழ வேண்டும். இத்தகைய அருளை பெற, அருள்மயமான நித்திய வாழ்வை பெற என்ன செய்ய வேண்டும்? காலை செய் கருணை ஜோதி கண்டிங்கே கழிவிலாதென்று போல் என்று மோங்கிடற்கு. காலை செய் கருணை ஜோதி கண்டு இங்கே கழிவிலாதென்று மோங்கிடற்கு என்று சொல்லப்படுகிறது. காலை என்பது காலை நேரம் எனவும், காலை என்பது இளம் பருவம் என்றும் சொல்லப்படும். காலை என்பதன் இக்கருத்தை வள்ளல் பெருமான் வழங்கியுள்ள அருள் விளக்க மாலை பாடல் ஒன்றினால் அறியலாம். காலையிலே என்றனக்கே கிடைத்த பெரும்பொருளே களிப்பே என் கருத்தகத்தே கனிந்த நறுங்கனியே மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும்பயனாம் விளைவையெல்லாம் தரும சாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே சமரச சன்மார்க்க சங்கத் தலையமர்ந்த நிதியே மாலையிலே சிறந்த மொழி மாலை அணிந்தாடும் மானடத்து என் அரசே என் மாலையும் ஏற்றருளே. மாலை என்பது சூரியன் மறையும் இருள் கவியத் தொடங்கும் அந்தி நேரமாகும். காலை என்பது சூரியன் தோன்றி இருள் விலகும் நேரமாகும். புற உலகின் இருளை சூரிய உதயம் நீக்கிவிடுகின்றது. அகத்தின் இருளை எதை கொண்டு நீக்க முடியும்? அகமொழிற் கருணை ஜோதியினால்தான் நீக்க முடியும். அருட்பெரும் ஜோதி மயமாக எங்கும் நிறை பரம்பொருளே தன் தனிப்பெரும் கருணையால் ஒவ்வொரு அணுவின் உள்ளும் அருள் ஒளியாக விளங்கி கொண்டுள்ளார். நம்மில் சிறநடுத்தலத்தே பகர வடிவ பீடத்தின் மேல் தயவு ஒளியாக விளங்கி கொண்டுள்ளார். இத்தயவு ஒளியின் ஆற்றலே ஐஞ்சக்திகளாக விரிந்தும் ஐம்புலன்களின் ஆற்றலாக செயல்பட்டு வருகின்றது. குத்து விளக்கில் கூட 5 முக குத்து விளக்கை காண்கிறோம். அதில் 5 திரியிட்டு வழிபடுவர். ஒன்றாக ஏகமாக விளங்கும் பரம்பொருளின் ஆற்றல் ஐஞ்சக்திகளாக விரிந்து செயல்படுவதையே இது உணர்த்துகின்றது.
குத்து விளக்கின் நடுவில் ஒளியை காண முடியாது. இது இறைவனின் அருவ நிலையையும் 5 சுடரின் ஒளியே உருவ நிலையாகவும் கொள்வர். உருவமாக விளங்கும் நிலையை காணவும் அருவமாக விளங்கும் நிலையை உணரவும் தான் முடியும். யோக சாதனைகளாலும் தவயோக முயற்சிகளாலும் காண முடியாத பரம்பொருளை மன ஓர்மையுடன் கூடிய சத்விசாரத்தால் உணர்ந்தறிய முடியும். மனத்தை ஐம்புலன் வழியே செல்ல விடாமல் சிதறி அலையாமல் ஒருமுகப்படுத்தி தியானிப்பதனால் உள்விளங்கும் அருள் ஒளியை தயவு ஒளியை சார்ந்து கொள்ள முடிகிறது. இதனை மனத்து விளக்கினை மாண்படையேற்றி சினத்து விளக்கினை செல்ல நெருக்கி அனைத்து விளக்கும் திரியொக்க தூண்ட மனத்து விளக்கது மாயா விளக்கே என்னும் திருமந்திர பாடலால் அறியலாம். இதே கருத்தை வள்ளுவரின் பொறிவாயிலைந்த வித்தான் பொய் தீரொழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்னும் குரட்பாவினாலும் அறிந்து உணர முடிகிறது. இக்குறளில் பொறிவாயில் ஐந்தவித்தல் என்பது ஐம்புலன் உணர்வுகளையும் அழித்து விடுவதோ அடக்குவதோ அல்ல. அவற்றை தீய வழியில் செல்ல விடாமல் தடுத்து அதனை தயவு வழியில் செல்ல பழக்குதல் வேண்டும். அருள் மயமான வாழ்வால் ஐம்புலன்களையும் ஆள வேண்டும். அந்நிலையில் இந்த தேகம் இவ்வுயிர் எல்லாமே நமது அல்ல, உள்ளொளிரும் ஆன்ம சக்தியின் விளைவே. புறதேகம், அதற்கு உள் விளங்கும் உயிராற்றல், உயிர்க்குயிராய் விளங்கும் ஆன்மா. இவ்வுண்மையை நாம் முதலில் அறிந்து உணர வேண்டும். இதனை விளக்கும் பொருட்டே இன்று நமக்கு தயவு என்ற ஒரு ஒப்பற்ற சொல் கிடைக்கப் பெற்றுள்ளோம். த நமது மெய்யறிவாகவும், ய உயிர் உணர்வு நிலையாகவும், உ புற உடல் நிலையாகவும் விளங்குகின்றது. ஆகையால் இந்த அருள் ஒளியை சார்ந்து நின்று பரோபகார செயல் புரிந்து கொண்டே வாழ்வதன் மூலமாக மரணம் என்ற பெரும் துன்பத்தை ஒழித்து நித்திய வாழ்வு பெற முடியும். அந்த ஒப்பற்ற இன்ப வாழ்வை நாம் பெறுவதற்கு சோலைசை தளிக்கா சுடர் மலர் கொண்டு தொடுக்கும் இம்மாலை தோட்கொள்ளே. சோலை செய்தளிக்கா சுடர் மலர் கொண்டு தொடுக்கும் இம்மாலை தோட்கொள்ளே என்று வேண்டப்படுகின்றது. சோலை என்றால் மலர்கள் நிறைந்த பூஞ்சோலை என்பது ஒரு பொருள். சோலை என்பதற்கு தண்டலை என்பதும் ஒரு பெயர். இங்கு சோலை செய்தளிக்கா சுடர் மலர் என்று சொல்லப்படுகிறது. நமது சிறநெடுத்தலமே தண்டலை இடமாம் ஒரு சோலையாகும். அச்சோலையில் மலர்ந்துள்ள மலர் தயவு மலர். இது சாதாரண சோலைகளில் செடி கொடிகளில் கிடைக்கும் மலர் அல்ல, சுடர் மலர் என்று சொல்லப்படுகிறது. ஒளிமிக்க மலராகும். அகண்ட பிரபஞ்சம் முழுவதும் பரம்பொருள் ஓம் என்னும் பிரணவ ஒளியாகவும், ஓம் என்னும் பிரணவ ஒலியாகவும் விளங்கி கொண்டுள்ளார். அப்பரம்பொருளே நம்மில் சிறநடு பகர வடிவத் தலத்தே ஒளி விளக்காக விளங்கி கொண்டுள்ளார். அந்த ஒளியின் ஆற்றல், அருள் தன்மை, அருட்சக்தியே நமது உடல், உயிர், உணர்வு, அறிவுமயமாக விளங்கி கொண்டுள்ளது. ஓம் என்பதன் உட்பொருள் அருள். அருள் என்பதன் பொருள் அகரம் எண்சான் உடல், ரு உயிர் உணர்வு, இல் உள்விளங்கும் ஒளிநிலையாகும். இது புறத்தே இருந்து அகம் நோக்கி சென்று ஒளிநிலையில் ஒன்றி நிற்கச் செய்கிறது. அந்நிலையிலிருந்து அனகமாக விரிந்து வாழ வகை செய்வது தயவு. எனவே தயவு ஓங்காரத்தின் ஓம் என்னும் பிரணவத்தின் அனகப் பொருளாகும். பரோபகார செயலுக்காகவே அன்று வடலூர் பெருவழியில் சத்திய ஞானசபைக்கு அருகில் சத்திய தர்மசாலையை திறக்கப்பெற்றது. இன்று சின்மயபுரத்தே தயவு ஆலயத்தை அடுத்து தயா தர்மசாலையும் திறக்கப்படவிருக்கிறது. அன்று வள்ளல் பெருமான் இன்னும் 10 தினங்களில் ஆண்டவர் தர்மசாலைக்கு எழுந்தருளுவார். அருட்பக்குவம் பெற்றவர்கள் உண்மையை அறிந்துணரலாம். அப்படி அல்லாமல் சாதாரணமாக நம்பிக்கை பக்தி உடையவர்கள் கூட ஏகதேசமாக
அவரது அருளை பெறலாம். பின் பக்குவ காலத்தே முழு உண்மையும் உணர்த்தப்படும் என்று கூறினார். அப்பொழுது அது உண்மையில் புறத்தே நிகழ்ந்ததாய் என்பது தெரியாது. ஆனால் வள்ளல் பெருமான் அந்த அருள் அனுபவத்தை தன் அகத்தே பெற்றுக்கொண்டார். ஆனால் அவர் சொல்லிய வார்த்தைகள் செயல்படுவதை இன்று கண்கூடாகவே காணப்போகின்றோம். அன்று 1867 ஆண்டு பிரபவ ஆண்டு வைகாசி மாதம் 11ஆம் நாள் சத்திய தர்மசாலை உலகிற்கு கிடைத்தது. இன்று சரியாக 115 ஆண்டுகளுக்கு பின் 1982ஆம் ஆண்டு துந்துபி ஆண்டு வைகாசி திங்கள் 21ஆம் நாள் சின்மயபுரத்தே தயா தர்மசாலை திறக்க பெறவிருக்கிறது. அன்று சொல்லப்பட்ட 10 நாள் இன்று மிகவும் பொருத்தமாக அமைந்துள்ளது. புறத்தே மட்டும் தயா தர்மசாலையை கண்டால் போதாது, அந்த அருள் அனுபவத்தை ஒவ்வொருவரும் தமது தயா தர்மசாலையில் பெறுதல் வேண்டும். சாலை என்றால் பாதை என்று ஒரு பொருள், பொருள்களை நிரப்பி வைக்கும் பண்டகசாலை என்பது மற்றொரு பொருள். இன்றைய தயா தர்மசாலை நம்மை தயவு நெறியில் கொண்டு சேர்க்கும் சாலையாகவும், பேரின்ப அருள் அனுபவத்தை அள்ளி வழங்கும் சாலையாகவும் விளங்கும். சுமார் 42 ஆண்டுகளுக்கு முன் தயவின் உண்மை உள்ளத்தே உணர்த்தப்பட்டது. தயவே உதவ தயா சுடர் மலர்களால் தொடுக்கப்பட்ட இம்மாலையை நின் வலிய தோளில் அணிந்து கொண்டு வாழ்வழிப்பாய் என வேண்டப்படுகின்றது. இத்தயா விளக்க மாலையின் பாடல் ஒவ்வொன்றும் நம்மை தயா நெறியில் நின்று தயவு வாழ்வு வாழ உதவுவதாக உள்ளது. உண்மையை உணர்ந்து பற்றி நின்று உயர்வாழ்வு அடைவோம். கடவுள் ஆன்ம உண்மைதான் தய என சிறநடு இருக்கின்றது. அதுவாக பெரிவரை இருந்து கொண்டு உகர இயலோடு செயலோடு தயவு வண்ணமாய் என்றும் வாழ்வதுதான் உண்மையில் வாழ்வு என்று சொல்லலாம். நிறை தயவுடன் செயல் புரிந்து கொண்டிருத்தலே வாழ்வு. இத்தயவு விளங்காத வாழ்வு வாழ்வு அல்ல, பிழைப்பே. உன்னின்று ஓங்குக தயவு வாழ்வு. அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.